நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக அடைவுகள், அதாவது கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறாருங்க. ராகு பகவான் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களும் மே மாதம் 18ஆம் தேதி. ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்ப ராசிக்கும், கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சிகள். ஸோ இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அடைவுகள் மற்றும் இந்த புது வருஷம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், புதன் பகவான் புத்திகாரகனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள். ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க. ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை ஒன்று பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சாச்சுங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் பண்ணுறோம். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி தடைகளாகவே நடக்குது? எல்லா விஷயங்களும் ரொம்ப கஷ்டங்களாகவே போயிட்டுருக்குங்க. போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நிறைய சந்திச்சாச்சு. வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பெரிய அடியாக விழுகுதுங்க. அது வந்து பெரிய தடையாகவே விழுகுது. நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய அவமானங்கள், நெருக்கடிகள் எல்லாத்தையுமே சந்திச்சாச்சுங்க. என்னுடைய இந்த கஷ்டங்களும் இந்த நெருக்கடிகள், அவமானங்கள் என்னுடைய வயசுக்கு மீறின அனுபவங்களாக இருக்குது. என்னுடைய வயசில் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது என்னால் பார்க்கவே முடியல. ஏன்னா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக நின்று தாங்க போராடி ஜெயிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கெலாம் யாருமே இல்லை. என்னை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்களாம், என்கிட்ட நின்று பேசவே தகுதி இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்னை பார்த்து அட்வைஸ் பண்ண, என்னங்க எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக தானே பண்ணுவீங்க, என்னாச்சு திடீர்னு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை இவ்வளோ கெட்டு போச்சா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குதுங்க. நான் பட்ட கஷ்டத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாமே சரியாக தான் பண்ண, நான் எங்கே தப்பு பண்ணனே தெரியல. ஸோ முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சியை பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி தான் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது இந்த வரக்கூடிய புதிய வருடமானது உங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஏன்னா நிறைய தடைகளை சந்திச்சுட்டு இருந்த ஜென்ம கேதுவால் இப்போ பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது, அதாவது இந்த கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று 12ஆம் இடத்துக்கு போகிறோம். அப்போ இது வரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் நம்மளை பெரிய ஆள் எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களே திடீர்னு இவ்வளோதானா நீங்கள், ஸோ உங்களுடைய ஒர்த்தே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும்போது அது ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தது. மற்றவங்க மத்தியில் நமக்கு இருந்த ஒரு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த நிலையானது மாறப்போகுதுங்க. உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுடைய கௌரவம் என்ன, உங்களுடைய பிடிவாதம் என்ன, நிறைய விஷயத்தை மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நான் செய்கிற விஷயங்கள் எனக்கு தெரியுங்க, நான் பர்ஃபெக்டாக தான் செய்வேன். அதில் வரக்கூடிய லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தால் அதை என்ன மட்டுமே சேரும். ஸோ மற்றவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது ஒரு பாடமாக, இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு மீண்டும் அதிலேருந்து சக்ஸஸ் பண்ணி அதில் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ உங்கள் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் தேவையில்லாத குழப்பமாக இருந்திருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை ஆரம்பிச்சிட்டுமே வேறு வழி இல்லையே, கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு சில வேலைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ அதிலேருந்து விடுபட்டு இதுக்கு மேலே பார்த்துக்கலாம், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும், மற்றவங்களுக்காக நான் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. அந்த பிஸ்னஸை மறுபடியும் ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. அதே நேரத்தில் இந்த வேலையில் இருக்கிறவங்க
எனக்கு வந்து இந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையுமே வந்து ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலையில் எனக்கு பெரிய மாற்றம் அப்படிங்கிறதே இல்லை. எனக்கு பிடிக்காத சில வேலைகளை செய்கிற மாதிரி ஒரு சில சூழல் அப்படிங்கிறது இருந்துருச்சு. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்குண்டான பலன் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பதவி சம்மந்தப்பட்ட சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கான ஒரு காலமாக இருக்க போது நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. உங்களுடைய ஜாப் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போது. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள், அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகக்கூடிய காலம். நிறைய ஜாதகம் பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சுத்த ஜாதகமாக இருக்குது, தோஷமுள்ள ஜாதகம் தான் அலைன்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வருதுங்க. அதே போல் அதாவது தோஷம் இருக்கிற ஜாதகம் சுத்த ஜாதகம் தான் வந்து மேட்ச் ஆகுது. இதனால் வந்து ஜாதக ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது வருது. நிறைய விஷயங்கள், கல்யாணம் பொண்ணு பார்த்தாச்சுங்க, எல்லாமே நல்லபடியாக இருக்கு, ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் தடைபடுறதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கை கொடுக்கும். இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்குங்க. எங்களுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஏன்னா மற்றவங்க மத்தியில் அது வந்து ஒரு பெரிய குறையாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை இருக்குங்க, ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கான்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும். சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் பிரிந்து வாழக்கூடிய நிலைங்க. அப்பா வீட்டில் வந்து பொண்ணும், பையன் வீட்டில், அதாவது அப்பா மாமனார் மாமியார் வீட்டில் வந்து மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல். வேலை விஷயமா ரொம்ப பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோங்க. 2 பேருமே ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான சூழல் இந்த வருஷத்துலையாவது நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. அதே அடுத்த நேரத்தில் இந்த புத்திரர் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு சில வாய்ப்புகளும், புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கையும், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரவே மாட்டேங்குதுங்க. அது சரி பெரிய வில்லங்கத்திலேயே இருக்குது. அது வந்து வழக்குகள் வந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சொந்த பந்தங்கள் மத்தியில் பங்காளிகள் மூலமாக சில கேஸஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸில் வந்து வெற்றி பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அவப்பேர் அப்படிங்கிறது நீங்கள் அதாவது ரொம்ப நாளாக வந்து நல்லபடியாக தாங்க இந்த திடீர்னு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. நட்பு ரீதியாக எனக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் தேவையில்லாத விதத்தில் ஒரு கெட்ட பேராக மாறிடுச்சுங்க. தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டோம். ஸோ அந்த செயற்கை சவகாசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கெட்ட ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு யோசிச்சேன்னா இந்த 7ஆம் இடத்துல இந்த நட்பு சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்ததுனால தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, நட்பு ரீதியாக சில பாதிப்புகள், கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறதும், மனைவி மத்தியில் மனைவி கணவனுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மத்தியிலும், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை உண்டாகும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பலனளிக்க போதுங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பம், தனம் மற்றும் கல்வி வாக்குஸ்தானத்தில் போகிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், புதிய கல்விக்கு உண்டான சேர்க்கையை அவங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வெளியூர் சென்று படிக்க வைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு, கடனை அடைப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. முன்னெச்சரிக்கையாக சில மருத்துவ காப்பீடுகளோ அல்லது அதுக்கு தேவையான பண ஏற்பாடுகள் அப்படிங்கிற செஞ்சு வச்சுக்கிறது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் அந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்தனால ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பதற்கான நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. கடன் அப்படி கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. ஏன்னா கடன் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்டதுனால இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால தான்
இன்றைக்கி என் கூட பேசவே வந்து தகுதி இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாத்து முன்னாடி நல்லா வந்து கடன் அடைச்சா மட்டும்தான் என்னால் அந்த பழைய நிலைக்கு திரும்பி போக முடியுங்க. ஏன்னா இந்த கடன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இருந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இந்த கௌரவம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அந்த பணம் இல்லை அப்படிங்கிறத விட அந்த பணத்தை புரட்டுறதுக்கு நான் படுற சிரமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இருக்கிற எல்லாத்தையுமே விற்கக்கூடிய ஒரு நிலைக்கே தள்ளப்பட்டுட்டேன். ஸோ அந்த கடனை எப்போ அடைக்கிறோமோ அப்போ தான் நான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தனம் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட இடத்துல குருவோட பார்வைப்படுறதுனால பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீரப்போகுது. கடனில் ஒரு பகுதி பங்கை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த நேரத்தில் உருவாகுங்க. எல்லா விதமான அதாவது பண தேவைகள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.